வணக்கம். இப்பொழுதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்பினால் எடையை துல்லியமாக கணக்கிட தராசுகள் வந்துவிட்டன. முன்பெல்லாம் தங்கத்தை அளவீடு செய்வதற்காக, எடை காண்பதற்காக, ஏன்னா அது ரொம்ப மதிப்பு மிக்கது, குன்றிமணி என்று சொல்லக்கூடிய ஒன்றினை பயன்படுத்துவார்களாம். வழக்கில் கூட ஒரு சொல்லாடல் உண்டு. குண்டுமணி அளவுக்காவது ஒரு தங்கத்தை எனக்கு வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்பதைப் போல. ஏன்னா தங்கத்தை அளவிடுவதற்கு அந்த குன்றிமணி பயன்பட்டது. அது எப்படி இருக்கும் என்றால், தொலைவிலிருந்து பார்த்தால் நல்ல செம்மை நிறத்திலே, சிவப்பு நிறத்திலே தோன்றும். பக்கத்திலே போய் அதை எடுத்து பார்த்தால் அதனுடைய நுனிப்பகுதியில், முன்பகுதியில் கருமை நிறத்திலே சிறிது காணப்படும். திருவள்ளுவர் இந்த குன்றிமணியை பார்த்தார். தொலைவிலிருந்து பார்த்தால் மிகவும் பளபளப்பாக இருக்கிறது, செம்மையாக தெரிகிறது, சிவப்பாக தெரிகிறது. அதை பக்கத்திலே எடுத்து உற்று பார்த்தால் அதனுடைய மூக்கிலே கருமை தெரிகிறது. அவர் சொன்னார், இந்த உலகத்திலே துறவிகள் என்ற வேடத்திலே பல பேர் இருப்பார்கள். அவர்கள் அணியக்கூடிய உடையின் நிறம் துவராடையாக இருக்கும். காவி நிற ஆடையை அணிந்திருப்பார்கள். தொலைவிலே இருந்து பார்ப்பதற்கு பக்திமான்களைப் போல தெரிவார்கள். அருகிலே நெருங்கி சென்று கவனித்தால்தான் அவர்கள் உள்ளத்துக்குள்ளே எவ்வளவு அழுக்கு இருக்கிறது என்பதை கண்டறிய முடியும். பெரும்பொருள் ஈட்டுவதற்கும், செய்த குற்றங்களிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் சில துறவிகள் இந்த துவராடையை திருவள்ளுவர் காலத்திலேயே பயன்படுத்தி இருக்கிறார்கள் போலும். அதனால்தான் வள்ளுவர் இந்த ஓமையை சொல்லி போலி துறவிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரம். புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. வள்ளுவர் குறிப்பிட்டு சொன்ன இந்த ஓமையை சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்திலே மெய்ப்பொருள் நாயனா பற்றி பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக எடுத்து பேசுவார். மெய்ப்பொருள் நாயனாவை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே வஞ்சக மனதோடு வந்த முத்தநாதன் தேர்ந்தெடுத்தது இந்த துறவாடையை, இந்த துறவி வேடத்தை. மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலி ஏந்தி மை பொதி விளக்கே அன்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சேக்கிழார் பெருமான் பாடுவார். உடை தூய்மையாக இருக்கிறதா என்பதை பற்றி கவலை இல்லை, உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால் போலிச்சாமியார்களிடம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.